ஹே கைஸ் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ வந்து ஜெயிலர் 2 படத்தை நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ இப்போ லேட்டஸ்டா தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கோவாக்கு போனாரு. ஸோ சூப்பர் ஸ்டார் அவரோட ஸ்கெடியூல்ன்றது கோவால தான் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு இடையில ஒரு நியூஸ் வந்துச்சு. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினி கமலும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போறாங்க. ஸோ அதை தயாரிக்க போறது ராஜ் கமல் ஃபிலிம்ஸ் நம்ம கமல்ஹாசன் அவரே தயாரிக்கிறாரு. அண்ட் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ண போறது லோகேஷ் அவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லப்பட்டுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினி கமலும் சேர்ந்து நடிக்க போறது உண்மைதான். பட் ஆனால் அது இப்போ கிடையாது. ஸோ அது வந்து நம்ம ரஜினி அவர்களும் ஒரு படம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் பண்ண போறாரு. அண்ட் இது மட்டும் இல்லாம கமல் அவர்களும் ஒரு படத்தை முடிச்சுட்டு தான் வந்து பண்ண போறாங்க அப்படின்னு நம்ம சொல்லப்படுது. ஸோ ரஜினி பண்ணிட்டு இருக்க படம் அப்படின்னு பார்த்தா ஜெயிலர் 2 முடிச்சிட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஜெயிலர் 2 முடிச்சுட்டு இன்னொரு படத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காம்போ இணைய போகுது. அதே மாதிரி தான் கமல் அவர்களும் இப்போ அவர் என்ன படம் நடிச்சிட்டு இருக்காருன்னு தெரியல. ஸோ இந்த படம் முடிஞ்சது இன்னொரு படம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா கமல் அவர்களும் நம்ம ரஜினி அவர்களும் சேர்ந்து படம் பண்ண போறாங்க. ஸோ இப்போ இந்த வகையில இடையில அந்த ஒரு படத்தை யார் ஃபில் பண்ணுவா, அதாவது ரஜினிக்கு அந்த ஒரு படத்தை யார் ஃபில் பண்ணுவா, ஜெயிலர் 2 அப்புறமா யாரு டைரக்ஷன் வந்து பண்ண போறாரு நம்ம ரஜினி அப்படின்ற மாதிரி வந்து ஒரு டவுட் இருக்கு. ஸோ இந்த வகையில ரீசெண்டா வந்து பார்த்தீங்கன்னா சுந்தர் சி அவர்கள் நம்ம ரஜினியை பார்த்து கதை சொல்லியிருக்காரு அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது. ஸோ லேட்டஸ்டா பிக்சர் கூட வெளியில வந்துச்சு. சோ இத வச்சு பார்க்கும்போது நம்ம சுந்தர் சி அவர்கள் ஒரு கதை சொல்லியிருக்காரு. சோ ரஜினி அவர்கள் இவரை செலக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சோ அப்படி என்ன மாதிரியான ஒரு கதையை சொல்லி நம்ம ரஜினி அவர்களை ஓகே சொல்ல வச்சாரு சுந்தர் சி அப்படின்றது தெரியல. சோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் இப்போ பேச்சுவார்த்தை தான் போயிட்டு இருக்குன்னு சொல்லப்படுது. இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. சோ கன்ஃபார்மான அப்டேட் வந்துச்சுன்னா நமக்கு தெரியும். சோ அது எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் தீபாவளிக்கு வரதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அடுத்த வருஷம் ஆகஸ்ட் மந்த்ல தான் ஜெயிலர் 2 ரிலீஸ் ஆகும். சோ அதுக்கப்புறமா தான் அனௌன்ஸ்மெண்டே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ அந்த படத்தை யாரு ப்ரொடியூஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது வேல்ஸ் வந்து பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சோ வேல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரஜினியை வச்சு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு இன்டர்வியூல சொன்னதா கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இதனால மேபி வேல்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ லைக்கா கூட நிறைய படம் பண்ணிட்டாரு. அண்ட் சன் பிக்சர்ஸ் கூட அதிக படமாவே பண்ணிட்டாரு. ஸோ அந்த வகையில வேல்ஸ் கூட ஒரு படம் பண்ணது கிடையாது. ஸோ அதனால வேல்ஸ் கூட பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரி சொல்லப்பட்டு இருக்கு நம்ம ரஜினி அவர்களுடைய அடுத்த படத்தை பத்தி. அண்ட் இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி கமலும் சேர்ந்து நடிக்க போற படத்தை டைரக்ஷன் பண்ண போறது லோகேஷ் கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெல்சன் அவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம லோகேஷ் தான் டைரக்ஷன் பண்றாரு அப்படின்னு சொன்னதுமே நிறைய பேர் சோசியல் மீடியாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இல்ல வேணாம் லோகேஷ் வேணாம் நெல்சன் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் நிறைய பேர் வந்து லோகேஷே பரவாயில்லன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சோ இந்த வகையில நெல்சன் தான் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் லோகேஷ் அவர்கள் இப்போ அவர் வந்து ஒரு படத்துல ஹீரோவா நடிச்சிட்டு இருக்காராமா. சோ நடிச்சிட்டு இருக்காரு. சோ இதோட ஷூட்டிங் வந்து 2026 பிப்ரவரி வரைக்குமே போகும். சோ அது முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் கைதி 2 ப்ராஜெக்ட் கையில எடுக்கிறதா. சோ இந்த வருஷம் டிசம்பர் மந்த்ல கைதி 2க்கான ஷூட்டிங் போக வேண்டியது. பட் தள்ளி போய் இப்பதான் அப்புறம் போக வேண்டியதா ஆயிடுச்சு. சோ அந்த வகையில நம்ம லோகேஷ் அவர்களும் பிஸியா இருக்கிறதுனால கமலே ரஜினி சேர்த்து வச்சு பண்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி அப்படின்னு சொல்லப்படுது லோகேஷ். அண்ட் நெல்சன் எப்படி நல்லா பண்ணுவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது எனக்கு தெரியல. நெல்சன் அவர்கள் வந்து ஜெயிலர்னு ஒரு மாசான படத்தை வந்து தலைவருக்கு கொடுத்துட்டாரு. சோ தலைவர் ஃபேன்ஸ்க்கு பிடிச்ச மாதிரியும் கொடுத்துட்டாரு. அண்ட் இது வரைக்கும் அவர் கமல் கூட சேர்ந்து படம் பண்ணதில்ல. சோ அது எப்படி பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வருது. சோ அது கன்ஃபார்ம் ஆனாதான் தெரியும். சோ என்ன பண்றாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ கண்டிப்பா திரும்பி நம்ம லோகேஷ் இந்த ஒரு மூவி வந்து நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா லோகேஷ் வந்து கமல் கூடயும் ஒர்க் பண்ணிட்டாரு அண்ட் ரஜினி கூடயும் ஒர்க் பண்ணிட்டாரு. கூலின்ற படமாவும் அண்ட் விக்ரம்ன்ற படமா 2 படமும் நான் ஒர்க் பண்ணிட்டாரு. சோ இதனால லோகேஷ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. நானுமே தான் சொல்றேன். பட் ஆனா லோகேஷ் அவர்கள் கைதி 2 அப்படின்னு ஒரு படத்தை கையில வச்சிருக்காரு. அதை கொடுத்துட்டு அவர் இதை பண்ணாரு அப்படின்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பட் அதை தள்ளி போட்டுட்டு இந்த ஒரு படத்தை பண்ணாரு அப்படின்னா கண்டிப்பா நான் காண்டாவும். ஏன்னா போன வருஷமே இந்த ஒரு படம் வர வேண்டியது கூலி படத்தினால தள்ளி போய் இப்போ இவ்வளவு டிலே ஆயிருக்கு. சோ வெயிட் பண்ணி பார்ப்போம் யாரு கமல் அண்ட் ரஜினி படத்தை எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ யாருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கமலும் ரஜினி சேர்ந்து நடிக்கிற படத்துக்கு யாரு டைரக்ஷன் பண்ண நல்லா இருக்கும் அப்படின்ற உங்களோட ஒப்பீனியன் தாட்ஸ் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம நம்ம ரஜினி அவருடைய அடுத்த படத்தை சுந்தர் சி டைரக்ஷன் பண்ண போறதா சொல்லப்படுது. சோ இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் தாட்ஸ் கமெண்ட்ல சொல்லுங்க. சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி தமிழ் சினிமா இருக்கிற மூவிஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.